Hello students, today நம்ம என்ன பார்க்க போறோம்னா engineering metallurgy subject வந்து பார்க்க போறோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக நம்ம என்ன பார்க்க போறோம்னா engineering materials and alloys. ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஸோ என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து ஒரு மெட்டீரியல் கூட ஆட் பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலாய்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கார்பைட் ஃபார்மேஷன். ஸோ கார்பைட் இப்போ நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக அடிக்கடி கேட்குற விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். அண்டு ஒரு டாப்பிக்கோட லாஸ்ட்டில் வர்றது வந்து லீஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் வந்து கார்பைட் ஃபார்மேஷன். ஸோ இதுக்கு நம்ம ஷார்ட்கட் என்னென்னா, இதில் ஒன்றுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து ஒரு ஷார்ட்கட் வச்சு தான் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறது வந்து கஷ்டம். ஸோ ஃபஸ்ட் வந்து கார்பைட் வந்து குரோமோவட்டின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த குரோமோங்கிறது அடிக்கடி ரிப்பீட் ஆகும் ஸோ நிறைய இதுக்கு. ஸோ அதில் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை வட்டிங்கிறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கார்பைடில் பிட் வந்து தனியாக எடுத்துக்கலாம். பிட்னா நமக்கு தெரியும், ஒரு ஏலம் எடுக்கிறது, ஒரு பர்டிகுலர் வேல்யூ கொடுத்து ஏலம் எடுத்துகிட்டு ஒரு பொருளை வந்து வாங்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கதையை எடுத்துக்கோங்க. ஒரு கதை வந்து புதுசாக சொல்லலாம். இப்போ வந்து நம்ம ஒரு நிலம் வாங்க போகிறோன்னா அந்த நிலத்துக்கு வந்து ஏலம் போயிட்டுருக்கு. நான் வந்து ஏலம் சொல்லும்போது அதிக விலையே நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருந்தேன்னா கைக்கு மேலே போடுற மாதிரி ஆகிடும். அப்போ வந்து நம்ம வந்து வட்டிக்கு காசு வாங்கி தான் அந்த ஏலத்தை வந்து சரி பண்ண முடியும், ஏலத்தொகையை. ஸோ குரோமோ வட்டி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வட்டி இங்கே வருது. ஸோ இதில் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு எலமெண்ட்ஸை குறிக்கும். ஸோ சிஆருங்கிறது குரோமியம், எம்ஓங்கிறது மாலிப்டினம், டபிள்யூங்கிறது உங்களுக்கு டங்ஸ்டன், அண்ட் எம்ஓ மாதிரியே இதில் இன்னொரு எலமெண்ட் இருக்குது எம்என்னு சொல்லிட்டு, மேக்னீஸ்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து டபிள்யூங்கிறது டங்ஸ்டன், பிஏங்கிறது உங்களுக்கு வெனேடியம். வெனேடியமோட எலமெண்ட் லெட்டர் வந்து வி மட்டும்தான் வரும். டிஐ வந்து டைட்டானியம். ஸோ இதில் வந்து நம்ம 1 2 3 4 5 லெட்டர் இருக்குது, ஆனால் 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த எம்ஓ எம்என் ரெண்டு சேர்ந்து வரும், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ கார்பைட் ஃபார்மேஷனுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து குரோமோவட்டி. நெக்ஸ்ட் வந்து சிமெண்டைட் ஃபார்மேஷனுக்கு வந்து எஸ்சி, அது வந்து ஷார்ட்கட் வந்து எஸ்சின்னு வச்சுக்கலாம். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, சிமெண்டைட்டில் ஃபஸ்ட்டு சிமெண்டைட் சி அப்படின்னு சொல்லிட்டு வருது, இதுவும் எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். சிமெண்டைட் எஸ்சி. ஸோ என்னென்னா சல்ஃபர் இன் கேஸ்ட் அயன், அதை தான் எஸ்சி குறிக்குது. ஸோ எஸ்னா சல்ஃபர், சி ஃபார் கேஸ்ட் அயன். திஸ் மீன்ஸ் சிமெண்டைட். ஸோ சிமெண்டைட் ஃபார்மேஷன் பண்ணணும்னா கேஸ்ட் அயன் கூட சல்ஃபர் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கிராஃபைட் ஃபார்மேஷன். ஸோ கிராஃபைட் ஃபார்மேஷனுக்கு வந்து நம்ம ஷார்ட்கட் வந்து கோசினியால். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கிராஃபைட்னா நமக்கு தெரியும், நம்ம பென்சில் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ எழுதுனா வந்து கருப்பு கலரில் வரும். ஸோ கருப்பு இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு கோசினியால்னு சொல்லி ஒரு கருப்பு இளவரசி இருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு கதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கிராஃபைட் மீன்ஸ் பிளாக், அது யூஸ்வலி கிரேன்னு சொல்லுவாங்க. நம்ம பென்சில் எல்லாம் எழுதுனா பிளாக்ல தானே இருக்குது. ஸோ பிளாக் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கருப்பு இளவரசி கோசினியால் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கிராஃபைட்க்கு கோசினியால்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ CO மீன்ஸ் கொபால்ட், SI மீன்ஸ் சிலிக்கான், NI மீன்ஸ் நிக்கல் அண்ட் AL மீன்ஸ் அலுமினியம். ஸோ இதில் வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக இதில் என்ன கேட்பாங்கன்னா, கிராஃபைட் ஃபார்மேஷனில் சிலிக்கானில் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சிலிக்கானில் வந்து ஃப்ளூயிடிட்டி இருக்கும். ஸோ அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சிலிக்கான் வேலி நமக்கு தெரியும், நம்ம யூஎஸில் சிலிக்கான் வேலி, தட் இஸ் a நேம் பிராண்ட் ஃபார் ஐடி கம்பெனிஸ். ஸோ சிலிக்கான் வேலினா என்ன, ஒரு நீரோட்டம் இருக்க பகுதி. ஸோ தட் மீன்ஸ் ஃப்ளூயிடிட்டி. ஸோ சிலிக்கான் வேலியை நம்ம ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். சிலிக்கான் வேலியை எடுத்துட்டோம், வந்து ஃப்ளூயிடிட்டின்னு வச்சுக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃப்ளேக் ஃபார்மேஷன் வந்து இருக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நூடில் ஃபார்மேஷனா ஃப்ளேக் ஃபார்மேஷனா அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ளேக் ஃபார்மேஷனுங்கிறது ஷார்ட்கட்டு எஃப் ரெண்டையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கலாம், ஃப்ளேக் ஃபார்மேஷன். ஸோ கிராஃபைட் ஃபார்மேஷனுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஷார்ட்கட் வந்து கோசினியால். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக கேட்குற டாபிக்ஸ் வந்து சிலிக்கான் தான் கேட்பாங்க. சிலிக்கான் மீன்ஸ் ஃப்ளூயிடிட்டி அண்ட் இட் இன்க்ளூட்ஸ் ஃப்ளேக் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் வந்து ஆஸ்னைட் ஸ்டெபிளைசர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆஸ்டனைட், இது படிக்கும்போது நைட்னு நமக்கு கேட்கும்.
ஸோ நான் வந்து ஒரு நைட் ஷோ வந்து போகிறேன். முத்து படம் வந்து அன்னைக்கு ஓடிட்டுருக்கு. ஸோ முத்து படத்தில் வந்து கரெக்டாக அந்த கொக்கு சேவை கொக்குங்கிற பாட்டு வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சு நம்ம ஆஸ்ட் நைட்டுக்கு நம்ம ஷார்ட்கட்டை வச்சுக்கலாம். அதில் வந்து கொக்கு சேவை கொக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதில் வந்து நம்ம மணி கொக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ Mn மீன்ஸ் மேங்கனீஸ், Ni மீன்ஸ் சிலிக்கான், CO மீன்ஸ் கொபால்ட் அண்ட் Cu மீன்ஸ் காப்பர். ஸோ மணி கொக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஆஸ்ட் ஸ்டெபிலைசர். ஆஸ்ட் நைட்னா நம்ம ஞாபகம் வர வேண்டிய விஷயம் வந்து நைட், அதான் நைட் ஷோ. ஸோ முத்து படம் பார்க்குறோம். ஸோ கொக்கு சேவை கொக்குன்னு ஞாபகம் வரணும் அந்த பாட்டு. ஸோ அதில் வந்து மணி கொக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபெர்ரைட் ஸ்டெபிலைசர். ஃபெர்ரைட் ஸ்டெபிலைசருக்கு ஷார்ட்கட் என்னன்னா குரோமோ வாசி. ஸோ நம்ம முன்னாடி குரோமோ வந்து முன்னாடி ஒரு லெட்டர் பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து குரோமோ வட்டின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அது வந்து கார்பைட் ஃபார்மேஷனுக்கு. இதே ஃபெர்ரைட் ஸ்டெபிலைசருக்கு வந்து குரோமோ வட்டி அப்படின்னு சொல்லிட்டு குரோமோ வாசின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ Cr மீன்ஸ் குரோமியம், MO மாலிப்டினம், W மீன்ஸ் டங்ஸ்டன், VA வெனடியம், SI சிலிக்கான். ஸோ முன்னாடி வந்து அங்கே பார்த்தது வந்து எம்முக்கு வந்து 2 லெட்டர் வச்சுருக்கோம். ஒன்று வந்து MOக்கு மாலிப்டினம், அடுத்தது இங்கே இன்னொரு M இல்லை. ஸோ Mn மேக்னீஸ் சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா எலமெண்ட் ஞாபகம் வச்சுருக்கோம். இங்கே வந்து அப்படி இல்லை. வந்து ஃபெர்ரைட்டுக்கு இங்கே எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தான். 1 2 3 4 5 எலமெண்ட் இருக்குது. 5 எலமெண்ட் தான். ஃபெர்ரைட் ஸ்டெபிலைசர் ஷார்ட்கட் வந்து குரோமோவாசி. நெக்ஸ்ட் வந்து கரோசன் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம இன்கியூபிட் பண்ணுறதுக்கு என்ன எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ கரோசன்னாவே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் குரோமியம். குரோமியம் வந்து அது வந்து ஒரு வெர்சடைல் எலமெண்ட்னு சொல்லலாம். ஸோ அது வந்து நிறையா பர்பஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். குரோமியம்க்குரிய அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதை ஆட் பண்ணால் என்னென்ன நடக்கும், அது வந்து நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். ஸோ குரோமியம் வந்து ஆனால் பேசிக்கான விஷயம் வந்து கரோசன் ரெசிஸ்டன்ஸ், ஹை டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அந்த கரோசனுக்கு வேறு என்னென்னா கடைசியில் வர எண்ணெய் வந்து பெருசாக போட்டுக்கோங்க, NB நியோபியம். ஸோ குரோமியம் அண்ட் நியோபியம் ரெண்டும் சேர்ந்து கரோசன் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபெட்டிக் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து நிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபெட்டிக்கில் பட்டினின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தமிழில் பட்டினின்னு தெரியும், இங்கிலீஷில் பட்டினி. ஸோ FATI NI, NIனா நிக்கல். ஸோ டக்டிலிட்டிக்கும் உங்களுக்கு நிக்கல் தான். டக்டிலிட்டி என்ஹான்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு நிக்கல் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஃபெட்டிக் ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணலாம்னா நம்ம வந்து நிக்கல் யூஸ் பண்ணலாம். ஸோ ஷார்ட்கட் வந்து பட்டினி. ஸோ ஃபெட்டிக் அண்ட் டக்டைல் ரெண்டுமே வந்து உங்களுக்கு சேர்ந்து வர மாதிரி ப்ராப்பர்ட்டி. ஃபெட்டிக்னா என்ன, உங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் சைக்கிளிக் லோடிங்கை ஃபெட்டிக்னு சொல்லுவோம். இது வந்து எந்த மெட்டலுக்கு வரும், டக்டைல் மெட்டலுக்கு வருமா, பிரிட்டில் மெட்டீரியலுக்கு வருமானு பார்த்தோம்னா பிரிட்டில் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதிகமான லோடு வரும்போது பிரேக் ஆகிடும். அது வந்து உங்களுக்கு வந்து டக்டைல் மாதிரி உங்களுக்கு வந்து டக்டைல் மெட்டீரியல் மாதிரி உங்களுக்கு வந்து ஈல்ட் ஆகி கடைசியில் ரொம்ப எலாங்கேட் ஆகி பிரேக் ஆகாது. பிரிட்டில் வந்து ஈஸியாக பிரேக் ஆகிடும். அப்போ வந்து அது வந்து ஃபெட்டிக் வந்து அங்கே வராது. ஃபெட்டிக் வந்து டக்டைல் மெட்டீரியல்ஸ்க்கு தான் உங்களுக்கு வந்து ஃபெட்டிக் வந்து வரும் அப்படிங்கிற பற்றி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபெட்டிக் அண்ட் டக்டைல் வந்து சேர்ந்து வருது. ஸோ இதுக்கு ஷார்ட்கட்டுக்கு வந்து பட்டினி அண்ட் நிக்கல் வந்து என்ஹான்சிங் எலமெண்ட். நெக்ஸ்ட் வந்து இம்பேக்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் என்டியூரன்ஸ். இதை இன்க்ரீஸ் பண்ணோன்னா என்ன பண்ணோன்னா நீங்கள் வந்து வெனாடியம் யூஸ் பண்ணணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நம்ம ஐவின்னு போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம காலேஜஸ்லாம் ஐவி போயிருப்போம், இண்டஸ்ட்ரியல் விசிட். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். I ஃபார் இம்பேக்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் V ஃபார் வெனாடியம். ஸோ VA வந்து சொல்ல மாட்டோம், வெனாடியம்க்கு V தான் சொல்லுவோம் எலமெண்ட் லெட்டர். நெக்ஸ்ட் வந்து எலாஸ்டிசிட்டி என்ஹான்ஸ் பண்ணோன்னா என்ன எலமெண்ட் யூஸ் பண்ணோம்னா டங்ஸ்டன் யூஸ் பண்ணோம். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா எலாஸ்டிசிட்டியில் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து E. அதை வந்து ஈயை வந்து எப்சிலான் மாதிரியும் போடலாம். ஸோ எப்சிலானை நம்ம தலையில் திருப்பி போட்டோம்னா W மாதிரி தெரியும். ஸோ இது வந்து படுக்க போட்டால் W மாதிரி தெரியுது. ஸோ Wக்கு நம்ம Wனா என்ன எலமெண்ட்னா டங்ஸ்டன் நமக்கு தெரியும். ஸோ W மீன்ஸ் டங்ஸ்டன். டைட்டானியமுக்கு TI சொல்லுவாங்க, டங்ஸ்டனுக்கு வந்து W தான் சொல்லுவாங்க லெட்டர். ஸோ எலாஸ்டிசிட்டி என்ஹான்ஸ் பண்ணோம்னா டங்ஸ்டன் யூஸ் பண்ணோம். ஷார்ட்கட் வந்து எப்சிலான் வந்து படுக்க போட்டிங்கன்னா W மாதிரி தெரியும்.
ஸோ W மீன்ஸ் டங்ஸ்டன். நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிசிட்டி. ஸோ பிளாஸ்டிசிட்டி என்ஹான்ஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டிய மெட்டீரியல்ஸ் வந்து 2 இருக்குது. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா VPN நமக்கு தெரியும். VPN நம்ம இன்டர்நெட் வந்து நீங்கள் ப்ராக்ஸி சர்வர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது வந்து VPN யூஸ் பண்ணுவீங்க. ஸோ பிளாஸ்டிசிட்டிக்கு அந்த ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். P மீன்ஸ் பிளாஸ்டிசிட்டி அண்ட் வீனா வெனாடியம், என்னன்னா நியோபியம். ஸோ பிளாஸ்டிசிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது 2 எலிமெண்ட். ஷார்ட்கட் VPN, வீனா வெனாடியம், என்னன்னா நியோபியம். நெக்ஸ்ட் வந்து பிரிட்டில்னஸ். பிரிட்டில்னஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நீங்கள் வந்து நைட்ரஜன் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து இதில் லெட்டர் என்ன வந்து பெருசாக போட்டுக்கோங்க. N means nitrogen. நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டங்ஸ்டன் யூஸ் பண்ணுவீங்க. டங்ஸ்டன் தான் ஹார்டஸ்ட் மெட்டல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. டைமண்ட் இருக்குது, இருந்தாலும் நம்ம டைமண்ட் எல்லாம் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு மெட்டீரியலில் நீங்கள் ஹார்ட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணணும்னா என்ஹான்சிங் எலிமெண்ட்டில் ஹார்டஸ்ட் வந்து டங்ஸ்டன். ஸோ டங்ஸ்டன் வந்து ஆட் பண்ணிக்குவீங்க. நெக்ஸ்ட் வந்து ஹார்டனபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஹார்டனபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஒரு 3 எலிமெண்ட் ஆட் பண்ணுவீங்க. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா மணி மூவி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஹார்டனபிலிட்டிக்கு. ஸோ மணிக்கு MN, ஸோ MNனா மேக்னீஸ், மூவிக்கு MOP, M1னா மாலிப்டினம், V ஃபார் வெனடியம். ஸோ 3 எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு டீஆக்சிடைசர். டீஆக்சிடைசருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு எலமெண்ட் வந்து நீங்கள் டீஆக்சிடைஸ் பண்ணணும். டீஆக்சிடைஸ் மீன்ஸ் அதில் இருக்க ஆக்சிஜன் கண்டென்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. அதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ABC, வாசி, மணி ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு வந்து தமிழில் ஒரு பாட்டு இருக்குது ABCD வாசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டீஆக்சிடைசருக்கு ABC, வாசி, மணி ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ABCயில் A மீன்ஸ் அலுமினியம், B மீன்ஸ் போரான், C மீன்ஸ் குரோமியம், சிஆர்னு வச்சுக்கலாம். EA வனேடியம் தெரியும், SIனா சிலிக்கான் தெரியும். மணி ஐயரில் MN வந்து மேங்கனீஸ். ஐயரை வந்து இஜெட்ஆர்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இஜெட்ஆர்னா ஜிர்கோனியம். ஸோ ஒரு எலமெண்ட்டில் வந்து நீங்கள் ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிங்கன்னா அதை வந்து கில்டு ஸ்டீல்னு சொல்லுவாங்க அந்த எலமெண்ட்டை. ஸோ கில்டு ஸ்டீல் இஸ் எ ஸ்டீல் வித் அ பார்ஷியல் கண்டென்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் வித்தவுட் ஆக்சிஜன். இதில் வந்து கொஞ்சம் அளவு ஆக்சிஜனை வந்து ரிமூவ் பண்ணலாம், ஆர் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறது வந்து நீங்கள் கில்டு ஸ்டீல்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி டீஆக்சிடைசருக்கு என்ன ஆட் பண்ணுவாங்கன்னா ABC, வாசி, மணி ஐயர். ஏன்னா அலுமினியம், வீனா போரான், சீனா குரோமியம், வீனா வனேடியம், SIனா சிலிக்கான், மணி ஐயரில் MN மேக்னீஸ், ஐயரை இஜெட்ஆர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இஜெட்ஆர்னா ஜிர்கோனியம். நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக். ஸோ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணால் என்ன பண்ணணும்னா சிலிக்கான் ஆட் பண்ணணும். ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சிலிக்கான் வேலியை நோக்கி நம்ம ஐடி பீப்புளெலாம் வேகமாக ஓட ஆரம்பிச்சாங்களாமா. அதில் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் இருக்குது சிலிக்கான் வேலிங்கிற பேர்லேயே. ஸோ அப்படியே வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அதை மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் இருக்கனால அதை நோக்கி நம்ம ஐடி பீப்புளெலாம் ஓட ஆரம்பித்தாங்க அங்கே இருக்க கம்பெனிஸை நோக்கி. ஸோ அப்படியே வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணால் சிலிக்கான் ஆட் பண்ணணும். ஸோ வந்து ஸ்ட்ரென்த்துக்கு வந்து வாணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கலாம். நீ ஸ்ட்ரென்த்தா நான் ஸ்ட்ரென்த்தா வாடா பார்த்துக்கலாம் வாணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ஒரு கதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ வாணியில் V மட்டும் இல்லை Wவும் சேர்த்துக்கணும். ஸோ Wனா டங்ஸ்டன், VAனா வெனேடியம், NIனா நிக்கல். ஸோ இதில் வந்து 3 எலமெண்ட் இருக்குது வாணியில். WVANI. ஸோ Wனா டங்ஸ்டன், VAனா வெனேடியம், NIனா நிக்கல். இந்த ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணோன்னா என்ன பண்ணால் ஜிர்கோனியம், போரான். இது வந்து கொஞ்சம் இதுக்கு வந்து நம்ம ஷார்ட்கட் எதுவும் வைக்க முடியாது. உங்களுக்கு ஏதாவது வைக்கணும்னு தோணுச்சுன்னா வச்சுக்கோங்க. ஸோ ஜிர்கோனியம் அண்ட் போரான். ஸோ இது வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து வெல்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணால் என்ன பண்ணால் நியோபியம் யூஸ் பண்ணோம். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு சின்ன கதை சொல்லலாம். ஒரு பையன் என்ன பண்ணான்னா ஒரு பேனா வச்சு எழுதிட்டு இருந்தான் கிளாஸில். திடீர்னு வந்து பேனாவோட நிப்பு வந்து கலண்டு போயிடுச்சு. அவன் என்ன பண்ணுறான்னா நிப்பை வந்து
பேனாக்குள்ளே டைரெக்டாக எடுத்து மாட்டுறதுக்கு பதிலாக அது எங்கள் அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம். எங்கள் அப்பா வந்து ஒரு வெல்டரு. ஸோ எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா பேனா கூட அந்த நிப்பை வெல்டு பண்ணி விட்டார் மெட்டலில் போட்டு. ஸோ அப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நிப்பில் வந்து என்பி எடுத்துக்கலாம், நியோபியம். ஸோ வெல்டிங் என்ஹான்ஸ் பண்ணணும்னா நியோபியம். ஸோ இந்த கதை யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. பேனாவில் இருக்க நிப்பை வந்து வெல்டிங் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் டெம்பர்னஸ். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா போரான் அண்ட் மாலிப்டினம் வந்து ஆட் பண்ணோம். ஸோ இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா போஸ்ட் டெம்பர்னஸில் டெம்பை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் திடீர்னு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ஒரு ரூமில் வந்து பாம்பு வெடிச்சிருச்சு. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் வந்து பாம்பு தான் சாப்பிட்டுட்டு பீனா போரானு, எம்போனா மாலிப்டினம். ஸோ ஓஎம் இருக்குது, அதை திருப்பி போட்டுருக்காங்க, எம்போன்னு வந்துடும், மாலிப்டினம். ஸோ போஸ்ட் டெம்பர்னஸ்க்கு வர கதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா டெம்பர்னஸில் டெம்பு, போஸ்ட்டுங்கிறது போஸ்ட் ஆஃபீஸாக வச்சுக்கணும். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ரூமில் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. என்னன்னு பார்த்தா அங்கே வந்து ஒருத்தன் பாம்பு வச்சு பாம்பு அடிச்சிருச்சு. ஸோ பாம்பு தான் சர்க்கிட்டு, பீனா போரானு, எம்போனா மாலிப்டினம். ஸோ இதுதான் சர்க்கிட்டு. ஹேர்லைன் கிராக்ஸ் வந்து இது பண்ணுறதுக்காக அதுக்கு என்ன எலிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஹெச் சர்க்கிட்டு. இதெல்லாம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் வந்து கிரெயின் க்ரோத் இன்ஹிபிட் பண்ணோன்னா என்ன பண்ணணும்னா கிரெயின் க்ரோத்துக்கு வந்து அலுமினியம் ஆட் பண்ணணும். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஏ வந்து பெருசாக போட்டுக்கோங்க, பேர்லேயே நம்மளுக்கு வச்சுட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ கிரெயின் க்ரோத் இன்ஹிபிட்டர்ஸ்க்கு வந்து அலுமினியம் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரெட் ஹார்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணோன்னா அதுக்கு வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அது வந்து மாஸ்கோ ரஷ்யா. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அதில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபேமஸ் பில்டிங்ஸ் வந்து இருக்கும். ரெட் ஸ்கொயர்னு சொல்லிட்டு மாஸ்கோவில். இந்த ரெட் ஸ்கொயரில் அந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தாஜ்மஹாலோட அந்த கோபுரம் மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபென்லிபி மாதிரி இருக்கும். ஒயிட்டு ரெட்டு, ஒயிட்டு க்ரீன் அப்படின்னு சொல்லி கலர் வந்து மாறி மாறி அப்படியே ஸ்பைரலாக போகும் அந்த தாஜ்மஹால் கோபுரம் மாதிரி மேலே. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மாஸ்கோவில் வந்து உங்களுக்கு அந்த ரெட் ஸ்கொயர் பில்டிங்கில் வந்து உங்களுக்கு இது வரும். ஸோ ரெட் ஹார்ட்னஸ்னாலே உங்களுக்கு மாஸ்கோ ஞாபகம் வந்துடணும். ஸோ மாஸ்கோவில் வந்து எஸ் வந்து சைலண்ட்டு அப்படின்னு எஸ்னா சைலண்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மீதி இருக்கிறது வந்து எம்போ மாலிப்டினம், சிஓ கொபால்ட்டு, டபிள்யூனா டங்ஸ்டன். ஸோ 3 எலமெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹாட் ஷார்ட்னஸ், கோல்ட் ஷார்ட்னஸ்னு 2 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன எலிமெண்ட் ஆட் பண்ணோம்னா இது வந்து நம்ம ரெண்டையும் சேர்த்து வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். எப்படின்னா எஸ்பின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ்பி வந்து ஹாட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வர லெட்டர் வந்து ஹாட்டாக இருக்காருன்னு தான் பார்த்தோம். ஹாட்டுக்கு வந்து ஃபஸ்ட் லெட்டர் எஸ்ஸு, கோல்டுக்கு வந்து செகண்ட் லெட்டர் பி. ஸோ எஸ்பி வந்து ஹாட்டாக இருக்காரு, அதாவது கோபமாக இருக்காரு, ஆறு டே நெருப்பு அனல் மாதிரி இதாகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எஸ் மீன்ஸ் சல்ஃபர் அண்ட் பி மீன்ஸ் பாஸ்பரஸ். ஹாட் ஷார்ட்னஸ்க்கு வந்து நம்ம சல்ஃபர் ஆட் பண்ணணும், கோல்ட் ஷார்ட்னஸ்க்கு வந்து நம்ம பாஸ்பரஸ் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஹை டெம்பரேச்சர் ஸ்ட்ரென்த்து நீங்கள் வந்து என்ஹான்ஸ் பண்ணால் குரோமியம் யூஸ் பண்ணுவோம். ஸோ குரோமியம் வந்து வெர்சடைல் எலிமெண்ட், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஹை டெம்பரேச்சர் ஸ்ட்ரென்த்துக்கும் நம்ம குரோமியம் தான் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து மெஷினபிலிட்டி வந்து எஸ்பிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஸ் மீன்ஸ் சல்ஃபர், பி மீன்ஸ் பாஸ்பரஸ், நெக்ஸ்ட்டு பிபி சேர்த்திக்கோங்க, பிபி மீன்ஸ் லெட். ஸோ மெஷினபிலிட்டி என்ஹான்ஸ் பண்ணோம்னா இந்த 3 எலிமெண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ எஸ்பிபி, சல்ஃபர், பாஸ்பரஸ் அண்ட் லெட். ஸோ இப்போ வந்து முன்னாடி என்ஹான்சிங் மெட்டீரியல்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணால் என்ன எலமெண்ட் மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அலையிங் எலமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலையிங் எலமெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபியூ செட்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட், அடிக்கடி கேட்குறது. ஃபஸ்ட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எஸ்எஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 18 வயசு ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து 8 போட்டிங்கன்னா லைசன்ஸ் கிடச்சிரும். ஸோ இது வந்து பேஸாக வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்
வந்து லைசன்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 18 வயசில் 8 போட்டால் நமக்கு லைசன்ஸ் கிடைக்கும். ஸோ 18 மீன்ஸ் குரோமியம், 8 மீன்ஸ் நிக்கல். ஸோ இது வந்து குரோமியம் நிக்கலில் வந்து ஆட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து அயன் கூட. ஸோ அயன் தான் மெயின் மெட்டல். ஸோ இது கூட ஆட் பண்ணுற அலாயிங் எலமெண்ட்டில் மேஜர் அலாயிங் வந்து குரோமியம் வந்து மேஜர் அலாயிங் எலமெண்ட் 18%, அண்டு நிக்கல் வந்து உங்களுக்கு 8%. ஸோ ஷார்ட்கட் வந்து லைசன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹை ஸ்பீட் ஸ்டீல். ஸோ இது வந்து ஹெச்எஸ்எஸ் வந்து நீங்கள் வர காம்போசிஷன் வந்து 1480 சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு ஒரு கதவை சொல்கிறேன், அந்த கதையை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு வாலிபன் 4 இயர் கோர்ஸ் படிக்க 18 வயசில் வந்தான். ஸோ இப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வாலிபனில் விஏ 4 இயர் கோர்ஸ் படிக்கல 4 CR, கோர்ஸில் CR எடுத்துக்கலாம். 4 CR 18 வயசில் வந்தான், அதில் வந்து டபிள்யூன்னு எடுத்துக்கோங்க. ஸோ 18W. ஒரு வாலிபன் 4 இயர் கோர்ஸ் 4 CR படிக்க 18 வயசில் W வந்தான். ஸோ 1 BAனா வெனடியம், 4 CRனா குரோமியம், 18 மீன்ஸ் டங்ஸ்டன், W டங்ஸ்டன். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் வந்து ஆட் பண்ணுவீங்க. ஸ்டீல் கோட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹை ஸ்பீட் ஸ்டீல் வந்து கிடைக்கும் அயன் கோட் ஆட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெர்லைட் வந்து இம்பார்ட்டண்டான எலிமெண்ட்டு. ஸோ அலைங் எலிமெண்ட். ஸோ இதில் வந்து என்ன காம்போசிஷன் இருக்குன்னா இன்னும் குரோன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெர்லைட்டு நம்ம வந்து ஸ்டெர்லைட் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா நம்ம ஸ்டெர்லைட் தெரியும், ஸ்டெர்லைட் காப்பர் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி. ஸோ இப்போ வந்து அதை தமிழ்நாட்டில் அதை இழுத்து மூடிட்டனால அங்கே வந்து யாருமே இல்லை, காக்கா மட்டும்தான் கத்திகிட்ருக்கு. ஸோ அதை அந்த கதையை பேஸாக வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குரோன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஸ்டெர்லைட் மீன்ஸ் குரோ, சிஆர்னா குரோமியம், நெக்ஸ்ட் வந்து ஓனா CO சேர்த்துக்கோங்க, கோபால்ட், டபிள்யூனா டங்ஸ்டன். 3 எலமெண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து காஸ்டிங் குரோன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ்டிங் மீன்ஸ் இது வந்து நீங்கள் எதில் வந்து இந்த அலாய் வந்து மேக் பண்ணலாம்னா காஸ்டிங் யூஸ் பண்ணி இது பண்ணலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ காஸ்டிங் குரோன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. கதை வந்து நீங்கள் ஸ்டெர்லைட் காப்பர் எடுத்துக்கோங்க, ஸ்டெர்லைட் கூப்பர். ஸோ அந்த இண்டஸ்ட்ரீஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிராஸ், பிரான்ஸ் இது எல்லாமே வந்து காப்பர் பேஸ்ட் அலாய். காம்போசிஷன் வந்து வேரி ஆகும். பிராஸில் வந்து காப்பர் அண்ட் ஜிங்க் ஆட் பண்ணுவாங்க 70 and 30% வேரியேஷனில். பிரான்ஸில் வந்து இஜெட் எங்கே இருக்கோ அங்கே வந்து இஜெட் போட வேண்டாம், இஜெட் எங்கே இல்லையோ அங்கே வந்து இஜெட் போடுங்க. பிரான்ஸில் வந்து இஜெட் வந்து இருக்குது, இதில் இஜெட் வேணாம். பிராஸில் வந்து இஜெட் இல்லை, அதனால் இஜெட் போட்டுக்கோங்க. ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த இஜெட்டு எஸ் ரெண்டு வந்து வேரி ஆகும். ஸோ இதில் இஜெட்என், இதில் வந்து SN. ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காப்பர் அண்ட் ஜிங்க், இதில் வந்து காப்பர் அண்ட் டின், SNனா டின்னு. ஸோ பிரான்ஸில் வந்து 90% காப்பர் இருக்கும் அண்ட் 10% வந்து டின்னு இருக்கும். ஸோ இதில் 70 and 30% காம்போசிஷன். ஸோ இதுலேயே கொஞ்சம் வேரி பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து முன்ஸ் மெட்டல்னு சொல்லுவாங்க. முன்ஸ் மெட்டல் வந்து எல்லோ பிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இஜெட் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இஜெட்னா ஜிங்க்கு, இது காப்பர் பேஸ்ட் எல்லாம் சொல்லி காப்பர் வந்து CU நமக்கு தெரியும், இது வந்து MUன்னு இருக்குது அண்ட் இஜெட்னு இருக்குது. ஸோ CU + இஜெட்என் பேஸ்ட் அலாய் வந்து நீங்கள் முன்ஸ் மெட்டல்னு சொல்லுவீங்க. ஸோ இது வந்து எல்லோ பிராஸ்ன்னு சொல்லுவீங்க. வந்து கொஞ்சம் ஜிங்க் அதிகமாக இருக்கனால எல்லோ பிராஸ்ன்னு போட்டு சொல்லுவீங்க. 60-40 கம்போசிஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வெல் மெட்டல் பார்த்தோன்னா பிரான்ஸோட கொஞ்சம் வேரியேஷன். ஸோ இதில் வந்து 90% இருக்குது, இதில் வந்து 75% காப்பர் அண்டு 25% வந்து டின்னு. நெக்ஸ்ட் வந்து பியூர் அலுமின் வந்து அடிக்கடி கேட்கலாம். பியூர் அலுமினில் இருக்கிற அந்த பேர்லேயே பிட்டு இருக்க அலுமின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அலுமினியம் மேலே மேக்ஸிமம் வந்து அலுமினியம் தான் இருக்கும். ஸோ 94% அலுமினியம் இருக்குது, பேலன்ஸில் 4% காப்பர் இருக்குது, மீதி இருக்கிறது வந்து கம்மியாக, மீதி இருக்க 1% எவ்வளோ 2% இருக்குது. அதில் வந்து சின்ன சின்ன மெட்டல்ஸ் வந்து ஆட் பண்ணிப்பாங்க மெட்டீரியல்ஸு, மெக்னீசியம், மேக்னீஸ், சிலிக்கான், காப்பர். முக்கியமான ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து பியூர் அலுமின் வந்து அலுமினியம் பேஸ்டில் 94% அலுமினியம். இது வந்து ஏர்பிளேன் விங்ஸு அண்ட் யூட்டன்சில்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், ஹவுஸ் ஹோல்டு யூட்டன்சில்ஸில். வந்து கன் மெட்டல். ஸோ கன் மெட்டல் பார்த்தோன்னா அது வந்து காப்பர் பேஸ்ட் லை.
எல்லாம் மேக்ஸிமம் காப்பர் பேஸ்டாக தான் இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ கன் மெட்டல் வந்து காப்பர் பேஸ்டு அலாய். ஸோ இதில் வந்து காம்போசிஷன் வந்து 88% காப்பர், 10% டின்னு அண்ட் 2% ஆஃப் லெட் நிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து கன் மெட்டல் மாதிரியே இன்னொன்று இருக்குது, அட்மிராலிட்டி கன் மெட்டல். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 2% வந்து ஜிங்காக போட்டுருவாங்க. ஸோ அது வந்து அட்மிராலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜிங்கை ஆட் பண்ணால் அட்மையர் பண்ணி பார்க்குற மாதிரி பார்க்குறான். ஜிங்கை வந்து ஒரு பெரிய விஷயம் மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா நமக்கு வந்து உடம்புல வந்து நீங்கள் டாக்டர் அடிக்கடி சரியில்லைன்னு போனீங்கன்னா இங்கே வந்து அந்த ஜிங்க் டேப்லெட்ஸ் வந்து போட்டு கொடுப்பாங்க. அது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஸோ அது வந்து ஜிங்க் வந்து ஒரு அட்மையர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு எலமெண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ அட்மிராலிட்டி கன்மெண்டலில் அந்த 2% வந்து ஜிங்க். ஸோ கன்மெண்டலில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் காப்பர் பேஸ்டில் காப்பர் வந்து 88%, டின்னு வந்து 10, அதே தான் ரெண்டுலையும். நார்மல் கன்னில் வந்து லெட் இருக்கும், லெட் அண்ட் நிக்கில் இருக்கும். இதில் வந்து ஜிங்க், அட்மிராலிட்டினா ஜிங்க். நெக்ஸ்ட் வந்து ஜெர்மன் சில்வர்னா நோ சில்வர். ஞாபகம் வச்சுக்கிறது வந்து சில்வர் இருக்காது. சில்வருக்கு எலமெண்ட் லெட்டர் வந்து ஏஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வர்றது வந்து இதுவும் சில்வர் காப்பர் பேஸ்ட் அலாய் தான். 60% காப்பர், 5% நிக்கல் அண்ட் 35% ஜிங்க். நோ சில்வர்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும் ஜெர்மன் சில்வரை. நெக்ஸ்ட் வந்து இன்கோனல். இப்போ நெல் அப்படின்னு முடியறது எல்லாமே அதில் வந்து நிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து இன்கோனல், இங்கே வந்து மோனல், இது எல்லாமே நிக்கல் பேஸ்ட் அலாயம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். அந்த நெல்னு எங்கே முடியுதோ அது எல்லாமே நிக்கல் பேஸ்ட் அலாய்ஸ். ஸோ இன்கோனலில் 80% நிக்கல் அண்ட் 14% குரோமியம் அண்ட் அயன். ஸோ 6% அயன். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இதில் இருக்க அயனை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து ஐ இருக்குது. ஸோ அயன். இன்கோனல் நெல், ஸோ 80% நிக்கல் அண்ட் சி ஃபார் குரோமியம், 14% குரோமியம். நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஞாபகம் வச்சுக்கணும். கான்ஸ்டன்ட் மீன்ஸ் காப்பர் அண்ட் நிக்கல். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் சி அண்ட் லாஸ்ட் லெட்டர் வந்து என். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். காப்பர் அண்ட் நிக்கல் பேஸ்ட் அலாய். நெக்ஸ்ட் வந்து ஒயிட் மெட்டல் வந்து உங்களுக்கு வந்து லெட் ஆட் பண்ணியிருப்பாங்க. லெட்டு, டின் அண்டு கேட்மியம் 3 ஆட் பண்ணால் லெட்டு. ஸோ இது வந்து லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். வந்து பேபிட் மெட்டல் வந்து டின் பேஸ்ட் அலாய். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பேபிட்டில் ஐடி லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதை திருப்பி போட்டால் டின்னு வரும். ஸோ இது வந்து டின் பேஸ்ட் அலாய். 88% டின், 4% காப்பர் அண்ட் 8% ஆன்டிமோனி இருக்குது. ஆன்டிமோனிக்கு லெட்டர் வந்து எஸ்பின்னு போடுவோம். நெக்ஸ்ட் வந்து மோனல் இப்போ பார்த்தது தான். மோனல் மெட்டல் வந்து நெல்லுன்னு முடியுது. ஸோ நிக்கல் பேஸ்ட் அலாய். 70% நிக்கல் அண்ட் 30% காப்பர். ஷோல்டர் இஸ் an alloy of lead and tin. பாஸ்பரஸ் பிரான்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா அதில் வந்து நோ பாஸ்பரஸ். முன்னாடி என்ன எலிமெண்ட் வருதோ அதில் வந்து இங்கே வராது. பாஸ்பரஸ் பிரான்ச் வந்து நோ பாஸ்பரஸ். அல்னிக்கோன்னு பார்த்தோம்னா அல்னிக்கோன்னு சொல்லி ஒரு எலிமெண்ட் இருக்குது. இதான் வந்து ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய எலிமெண்ட். அப்படின்னா அதில் இருக்க பேரே உங்களுக்கு எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லா எலிமெண்ட்டையும் சேர்த்து தான் அந்த பேரே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏல்னா அலுமினியம், என்ஐனா நிக்கல், C1 கோபால்ட். இது எல்லாமே அயன் கோட் ஆட் பண்ணுறாங்க, அல்னிக்கோன் கிடைக்குது. ஸோ அயன் தான் மேஜர் எலிமெண்ட். பாதி வந்து அயன் இருக்குது. அலுமினியம் நிக்கல் வந்து 20 இருக்குது. கோபால்ட் வந்து 10 இருக்குது. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அல்னிக்கோவை அயன் கோட் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அயன் தான் மேஜர், 50% அயன் இருக்குது. மீதி 20 வந்து அலுமினியம் அண்ட் நிக்கல் இருக்குது. அந்த 10% வந்து காப்பர். ஸோ வந்து டவ் மெட்டல் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டபிள்யூ இருக்கு கடைசி லெட்டர், அது திருப்பி போட்டால் எம் மாதிரி தெரியும். ஸோ எம்ஜி. மெக்னீசியம் 90% மெக்னீசியம் இருக்குது, 9% அலுமினியம் அண்டு பேலன்ஸ் ஒன்று வந்து காப்பர். இப்போ டவுவில் டபிள்யூ வந்து பெருசாக போட்டுக்கோங்க, அது திருப்பி போட்டேன்னா எம் மாதிரி தெரியும். ஸோ எம் மீன்ஸ் மெக்னீசியம், அதாவது எம்ஜி மீன்ஸ் மெக்னீசியம், 90% மெக்னீசியம், 9% அலுமினியம் அண்ட் ரிமைனிங் ஒன் வந்து காப்பர். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம
இன்ஜினியரிங் மெட்டலர்ஜியில் பேசிக் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் அலாயிங் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்க கான்செப்ட்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்தது. ஸோ இது வந்து புதுசாக லேர்ன் பண்ணி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அந்த கிளாரிஃபிகேஷன் தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் ஸ்டே கனெக்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.